Hello everyone, today we are going to see the topic chemistry of vitamins. Introduction. Vitamins are organic compounds required in small amounts for normal metabolism. விட்டமின்ஸ் ஒரு கரிம சேர்மம் நம் உடலில் நடக்கக்கூடிய வேதியியல் நிகழ்வுகளுக்கு துணை புரியுது. விட்டமின்ஸ் ஆர் எசென்சியல் மைக்ரோநியூட்ரியன்ஸ், அத்தியாவசியமான நுண்ணூட்ட சத்தாக இருக்குது விட்டமின்ஸ். நம்ம உடம்புல விட்டமின்ஸ் சுரக்காது, நம்ம உணவுப் பொருட்கள் மூலமாக தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், இன்னொன்று வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் என்னதெல்லாம் பார்ப்போம். விட்டமின் ஏ ரெக்டினால், விட்டமின் டி கால்சிஃபெரால், விட்டமின் இ டோகோஃபெரால், விட்டமின் கே பைலோபெயினோல். இதெல்லாம் ஃபேட் சாலிபிள் விட்டமின், நம்ம உடம்புல லிவரில் போய் ஸ்டோர் ஆகும். வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் என்னதெல்லாம் பார்ப்போம். விட்டமின் பி1 thiamine, vitamin B2 riboflavin, vitamin B3 niacin, vitamin B6 pyridoxine, vitamin B9 folic acid, vitamin B12 cobalamin, vitamin C ascorbic acid. இதெல்லாம் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். இது நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகுது. எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் எல்லாம் யூரின் மூலமாக வெளியே வந்துடும். Biological functions of vitamins and also we can see source of vitamins. Vitamin A source பார்த்தீங்கன்னா கேரட், லிவர், ஸ்பினாச், மேங்கோ, இதெல்லாம் விட்டமின் ஏயோட சோர்ஸு. இது எதுக்கு அதிகமாக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷனுக்கு, பார்வைக்கு, கண்ணுக்கு அதிகமாக உதவுது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ், முழு தானியங்கள், அப்புறம் இறைச்சி, முட்டை, பால், இதெல்லாம் விட்டமின் பியோட சோர்ஸு. எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி மெட்டபாலிசத்துக்கு பயன்படுது. நம்ம நரம்பு மண்டலத்தை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு உதவுது. விட்டமின் சி பார்த்தீங்கன்னா லெமன், ஆரஞ்சு, கோவா, தக்காளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சியோட சோர்ஸ். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம தசையோட வளர்ச்சிக்கு, ரிப்பேர் செய்யறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்களில் இது அயனை அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் சி உதவுது. விட்டமின் டி அதோட சோர்ஸ் பார்ப்போம். சன்லைட், சூரிய ஒளி, ஃபிஷ்ஷு, முட்டையோட கரு, இதெல்லாம் விட்டமின் டியோட சோர்ஸு. இது எதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள் கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி உதவுது. அதன் மூலமாக நமக்கு ஹெல்த்தி போன்ஸ் அண்ட் டீத் கிடைக்குது. விட்டமின் இ பார்த்தீங்கன்னா அதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ், நட்ஸ், சீட்ஸ், அப்புறம் க்ரீன் லீஃப், இதெல்லாம் விட்டமின் இயோட சோர்ஸ். இதோட ஃபங்க்ஷன் என்ன? விட்டமின் இயோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது. நம்ம செல் மெமரினை ப்ரொடெக்ட் பண்ணுது, இம்யூன் சிஸ்டத்தை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு உதவுது. விட்டமின் கே அதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், புரோக்கலி, முட்டைகோசு, சோயாபீன், இதெல்லாம் விட்டமின் கேயோட சோர்ஸ். இது எதுக்கு உதவுன்னு பார்த்தீங்கன்னா, அடிபட்டுச்சுன்னா நமக்கு ரத்தம் வருது, அந்த ரத்தம் வர்றதை உரைய வைக்கிறது. ரத்தத்தை உரைய வைக்கிறதுக்கு விட்டமின் கே அத்தியாவசியமானதாக இருக்குது. விட்டமின் நம்ம உடம்புல குறைபாடு இருந்துச்சுன்னா என்னென்ன நோய்கள் வரலாங்கிறது பார்ப்போம். விட்டமின் ஏயோட குறைபாடு இருந்துச்சுன்னா நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய் வரலாம். விட்டமின் பி1 குறைபாடு இருந்துச்சுன்னா பெரி டிசீஸ், அதாவது கால் பெருக்கிறது, கால் பெருத்து இருக்கிறது, அப்புறம் நரம்பு மண்டலம் வீக் ஆகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் பியோட டெஃபிஷியன்சி. விட்டமின் பி3யோட டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா பெலகிரான்னு பார்த்தீங்கன்னா டயரியா வரலாம், அப்புறம் டெர்மட்டிஸ், அது தோல் நோய் வரலாம், அலர்ஜி நோய் வரலாம். விட்டமின் சி பார்த்தீங்கன்னா ஸ்கார்வி, நம்ம பற்களோட ஈர்களில் கட்டி உண்டாகும், அப்புறம் தோள்கள் அலர்ஜினால ஸ்பாட்ஸ் உண்டாகும், ரெட் ஸ்பாட்ஸ் உண்டாகும், ஜாயிண்ட் பெயின்லாம் உண்டாகும் விட்டமின் சியோட டெஃபிஷியன்சினால. நெக்ஸ்ட் விட்டமின் டி பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு வலுவில்லாமல் இருக்குது. அதனால என்ன ஆகுது, குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் உண்டு. அதனால எலும்பு வலு இல்லாமல் இருக்கிறதுனால கால்கள் வளைந்து காணப்படும். விட்டமின் கே பார்த்தீங்கன்னா ஹேமமார்கேஜ், அது பார்த்தீங்கன்னா இரத்த கசிவு. விட்டமின் கேயோட குறைபாடுனால இரத்த கசிவு உண்டாக வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் விட்டமின்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன், காஸ்மெட்டிக்ஸ்லாம் விட்டமின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரக்காக, டேப்லெட்டாக பயன்படுத்தலாம். அதுபோல் உணவுப் பொருட்களில் ஆயிலில், ரிஃபைன்ட் ஆயிலில், உப்பில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டியை செறிவூட்டப்பட்ட உணவுப் பொருட்களாக நம்ம பயன்படுத்தலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ட் டிஃபிஷியன்சி டிசீஸ், இம்ப்ரூவ் இம்யூனிட்டி, ப்ரமோட் ஹெல்த்தி க்ரோத். அதிகமாக விட்டமின்ஸ் லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமாக விட்டமின்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஓவர் டோஸ் ஆகும்போது அது டாக்ஸிசிட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அளவுக்கு மீறினால் அமுதும் நஞ்சுங்கிற மாதிரி அதிகமாக விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது ஓவர் டோஸ் ஆகும்போது டாக்ஸிசிட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீட் அண்ட் லைட்டில் விட்டமின்ஸ் என்ன ஆகும்,
டெஸ்ட்ராய் ஆகும், அழிந்து போக வாய்ப்பு இருக்குது. சம்மரி, விட்டமின்ஸ் வந்து தவிர்க்க முடியாத நுண்ணூட்ட சத்து. விட்டமினோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கு. பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எடுக்கும்போது தேவையான அளவு விட்டமின்ஸ் நமக்கு கிடைக்குது. அதன் மூலமாக நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். தேங்க்யூ ஆல்.